ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுன் லைவோட ஹைலைட்ஸ் ரிவ்யூ ரிசல்ட்ஸ் தான் பார்க்க. முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்மாக்டவுன் லைவ் ஸ்டார்ட் பண்ண உடனே ரோமன் ரீன்ஸை யார் தான் அட்டாக் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட் அட்டாக்ல இருந்து கடைசி வாரம் ஸ்மாக்டவுன் லைவ் நடந்த விஷயம் வரைக்கும் ஃபுல்லா வீடியோ ஃபுட்டேஜா போட்டு காமிக்கிறாங்க. ஸோ வீடியோ ஃபுட்டேஜா போட்டு காமிச்சதுக்கு அப்புறம் ரோமன் ரீன்ஸ் ஒரு இன்டர்வியூ மாதிரி கேட்கறாங்க. ஸோ இன்னைக்கு உங்களை அட்டாக் பண்ணது யாரு அப்படின்றத டேனியல் பிரையன் சொல்ல போறாரு அப்படின்னு சொன்னதோட ஸோ ரோமன் ரீன்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது யாரு தான் அப்படின்றத அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிடுவாரு. அதுக்கு அடுத்தபடியா கோஃபி கிங்ஸ் ரிங்குக்குள்ள வந்து ஸோ ராண்டி ஓர்டனுக்கும் அவருக்கும் இருக்கிற கான்ட்ரவர்ஷியலை பத்தி பேசுவாரு. ஸோ பேசிக்கிட்டே இருக்கும்போது ராண்டி ஓர்டன் பேக் ஸ்டேஜ்ல இருந்து கோஃபி கிங்ஸ்ல பத்தி பேசுவாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ராண்டி ஓர்டன் கோஃபி கிங்ஸோட ஃபேமிலியை பத்தி எல்லாம் பேசுவாரு. அந்த இடத்துல கோஃபி கிங்ஸ்க்கு ரொம்பவே காண்டாகி பேக் ஸ்டேஜுக்கு போய் ராண்டி ஓர்டன் அடிப்பாரு. சோ அந்த இடத்துல ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்குவாங்க, ரெண்டு பேரையும் பிரிச்சு விடுவாங்க. சோ அந்த இடத்துல ராண்டி ஓர்டன் ஃபைனலி கோஃபி கிங்ஸ்ல பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவாரு. அதுக்கு அடுத்தபடியா பிக்கி பிக்கி வர்சஸ் ராண்டி ஓர்டனுக்கான மேட்ச் இன்னைக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி பிக்கி கிட்ட கேக்குறாங்க. சோ நான் இன்னைக்கு ராண்டி ஓர்டனை பீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பிக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல ஒரு சின்னதா ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துட்டு போறாரு. அதுக்கு அடுத்தபடியா சோ கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்டோட சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. சோ இதுல ஆலி வர்சஸ் பாடி மர்ஃபிக்கான ஒரு மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ஆலி பாடி மர்ஃபி ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படினே சொல்லலாம். சோ ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. சோ இந்த மேட்ச்ல ஒரு கட்டத்துல யார் வின் பண்றா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆலி. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பாடி மர்ஃபியை கிளீனா பீட் பண்ணி சோ இந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா ஆலி வின் பண்றாரு. சோ வின் பண்ணதோட ரெண்டு பேரும் கை கொடுத்து ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு போறாங்க. அதுக்கு அடுத்தபடியா பேக் ஸ்டேஜ்ல பெய்லி எம்பர் நின்னு பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்துல லேசி ஈவென்ட்ஸ் போயிட்டு பெய்லி கிட்ட ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்க. சோ அதனால பெய்லி வர்சஸ் லேசி ஈவென்ட்ஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் அந்த பேக் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடி அதே பேக் ஸ்டேஜ்ல எலாயஸ் உட்கார்ந்து இருப்பாரு. அந்த இடத்துல கெவின் ஓவன்ஸ் போயிட்டு சோ போன வாரம் நடந்த சோ அந்த டோர்னமெண்ட்டை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது சோ எனக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது, சோ உன்னை தோக்க வச்சது ஷேன் மிக்மேன் தான் அப்படின்ற மாதிரி அவரை போய் கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு எலாயஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ கெவின் ஓவன்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாரு. சோ அதுக்கு அடுத்தபடியா தமீஸ் உள்ள வந்து போன வாரம் சின்ஸ்கே நாகமோரா அண்ட் சாமி செயின் என்ன அட்டாக் பண்ணத பத்தி வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசுறாரு. சோ அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சின்ஸ்கே நாகமோராவும் சாமி செயின் ஒண்ணு கிடையாது, சின்ஸ்கே நாகமோரா சாம்பியன், சாமி செயின் இந்த சாம்பியன் கூட வின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சண்டை உருவாக்குற மாதிரி பேசுறாரு. அந்த இடத்துல சாமி செயின் வராரு. சாமி செயின் வந்ததோட சோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்ட்ரவர்ஷியல். தமீஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ஸ்கே நாகமோராவை இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்காக வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுவாரு. சேலஞ்ச் பண்ணதோட அவங்க பயங்கரமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல த மிஸ் வந்து பாத்தீங்கன்னா சாமி செயின் அடிக்கலான்னு போவாரு. அந்த இடத்துல சின்ஸ்கே நாகமோரா வந்து த மிஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாரு. சோ இதனால த மிஸ் வர்சஸ் சின்ஸ்கே நாகமோராக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. சோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பெய்லி வர்சஸ் லேசி ஈவென்ட்ஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜா போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்ச் போய்கிட்டே இருக்கும்போது சார்லட் பிளேயர் இந்த மேட்ச்க்குள்ள வராங்க. சோ ரிங்குக்கு வெளியே நிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த மேட்ச் ரொம்பவே சூப்பரா போக ஆரம்பிக்குது. சோ பெய்லியா இருக்கட்டும், ஒரு பக்கம் லேசி ஈவென்ட்ஸா இருக்கட்டும், பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். சோ இந்த மேட்ச்ல என்ன நடக்கும், இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெய்லி ரொம்பவே கிளீனா வந்து பாத்தீங்கன்னா சோ லேசி ஈவென்ட்ஸை பீட் பண்ணி சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா வின் பண்றாங்க. சோ வின் பண்ணதோட எலாயஸ் வந்து பாத்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல இருந்து சோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்டை நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எலாயஸ் பேசுறாரு. சோ பேசும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் ரொம்பவே காண்டாகி சோ அவங்க பேக் ஸ்டேஜ்ல இருந்து உள்ள வந்து சோ எலாயஸை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா பேசுவாரு. உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல். சோ எலாயஸ் வந்து பாத்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் பயங்கரமா அட்டாக் பண்ணுவாரு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிங்ல அவருக்கு ஒரு ஸ்டன்னர் வந்து பாத்தீங்கன்னா போட்டு போவாரு. ஸ்டன்னர் போட்டதோட அந்த இடத்துல ஆர்டர் வந்து 24/7 சாம்பியன் வின் பண்ணலாம் அப்படின்னு பாப்பாரு. அந்த இடத்துல ட்ரிக் மேவரிக் வந்து ஆர்டர் கால பிடிச்சி எடுத்துட்டு சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரை பின் பண்ணி சோ நியூ 24/7 சாம்பியன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிக் மேவரிக் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா ராண்டி ஓர்டன் வர்சஸ் பிக்கிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்ச்ல ராண்டி ஓர்டன் தான் வின் பண்ணுவாரு நமக்கே தெரியும். சோ அதே மாதிரி இந்த மேட்ச் போய்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல இந்த ரிவைவலோட இன்டர்ஃபியரன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சோ அதனால ராண்டி ஓர்டன் ரொம்பவே ஈஸியா ஒரு ஆர்கேவை போட்டு சோ பிக்கியை வந்து பாத்தீங்கன்னா கிளீனா பீட் பண்ணிட்டாரு. கிளீனா பீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மூணு பேரும் சேர்ந்து திரும்பவும் பிக்கியை அட்டாக் பண்ணிட்டு போறது உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அதே மாதிரி அவங்க மூணு பேரும் சேர்ந்து பிக்கியை வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கு அடுத்தபடியா ஷெல்டன் பெஞ்சமின் வர்சஸ் சாட் கேபிள்கான
ஸோ கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா, யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஷெல்டன் பெஞ்சமின் தோத்துட்டாரு. சாட் கேபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்றாரு. ஸோ வின் பண்ணதோட சாட் கேபிள் வெர்சஸ் அண்ட்ரேனேக்கான அடுத்த குவாலிஃபிகேஷன் மேட்ச் நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுன் லைவ்ல இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் அட்டாக் பண்ணது யாரு அப்படின்றது டேனியல் பிரையன் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ரோமன் ரீன்ஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு. ஸோ அந்த இடத்துல டேனியல் பிரையன் அவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஸோ சாரி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் பிரையன் சொல்றாரு. ஸோ ஏன் சாரி சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்ன அட்டாக் பண்ணது யாரும் உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஸோ ஒரு வீடியோ போடுற அதை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த வீடியோல பேக்ல இருந்து ஸோ ரோமன் ரீன்ஸை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும்போது பின்பக்கம் இருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுறாரு. அது வேற யாரும் இல்ல எரிக்கிறோ வந்தா அப்படின்னு சொன்னதோட ஸோ டேனியல் பிரையன் ரொம்பவே கோவமாகி ஸோ எரிக்கிறோட பயங்கரமா அடிக்கிறாரு. ஸோ கணத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு. ஸோ நீ கண்ணு முன்னாடியே முழிக்காத, நீ தான் அட்டாக் பண்ண போ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டேனியல் பிரையனை எரிக்கிறோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா அடிக்கிறாரு. ஸோ அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் பிரையன் ஸோ மைக்ரோஃபோன் எடுத்துட்டு சாரி ரோமன் ரீன்ஸ் எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மைக்ரோஃபோன்ல போசிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ள வராரு. ஸோ ரிங்குக்குள்ள வந்த உடனே ரோமன் ரீன்ஸ் ஒரு ஸ்பியர் போட்டு ஸோ அவர் மாட்டின கீழே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி போயிடுவாரு. ஸோ இன்னமும் ரோமன் ரீன்ஸ் அட்டாக் பண்ணது யாரு அப்படின்றது கிளியரா தெரியல அப்படின்னே சொல்லலாம். ஸோ போன வாரம் எரிக்கிறவர் மாதிரியே ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அவர் தான் அட்டாக் பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாரமும் ஃபேஸ் அந்த அளவுக்கு கிளியரா தெரியல, ஆனா எரிக்கிறவர் தான் அட்டாக் பண்ணாரு. எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. டேனியல் பிரையன் சொல்லியிருக்காரு என்ன நடக்குது, ரோமன் ரீன்ஸை யார் அட்டாக் பண்றா, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரம் ஸ்மாக்டவுன் லைவ் நடந்துச்சு. ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுன் லைவ்ல உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை